அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். துன்பம் ஏற்படும் பொழுது கன்னத்தில் அறைந்து கொள்பவனும், ஆடையை கிழித்து கொள்பவனும், அறியாமை காலத்து சொற்களை சொல்பவனும் நம்மை சார்ந்தவன் அல்லன் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1294. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, துன்பமான நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது அது குறித்து கவலைப்படுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கவலைப்படுகிறோம் என்ற பெயரால் கன்னத்தில் அறைந்து கொள்வது, ஆடையை கிழித்து கொண்டு அலைவது, ஒப்பாரி வைத்து புலம்புவது என்ற பெயரில் அறியாமை காலத்து சொற்களையெல்லாம் பயன்படுத்துவது, இவற்றிற்கு மார்க்கத்தில் தடை இருக்கிறது. கவலைப்படுவது வேறு, மார்க்கம் தடுத்த செயல்களை செய்வது வேறு. இவை இரண்டிற்கும் மத்தியில் உள்ள வேறுபாட்டை அறிந்து மார்க்கம் எதை அனுமதிக்கிறதோ அதை செய்து கொண்டு, எவற்றை தடுக்கிறதோ அவற்றை விட்டும் விலகி இருப்பதே இறை நம்பிக்கையாளனின் கடமை. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.